ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை தவறவிடாதே என் செல்லமே. நான் கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே. உன்னுடைய கவலைகளை நானே தீர்ப்பேன். என்னை நம்பு. என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும், என் பெயரையே உச்சாரணம் செய்து கொண்டிருக்கும் உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும், என் நாமத்தையே சுவை என்று கூறும் உன் நாக்கினையும், என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் மனதையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் தங்கமே. என் அம்மா எனக்கு எல்லாம் தருவாள், என் அம்மா என்னை பார்த்துக்கொள்வாள் என்று என்னையே நினைத்து உருகும் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக உள்ளது என் தங்கமே. உன்னுடைய உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கின்ற உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என் தங்கமே. நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலை பளு, மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். இப்பொழுதும் உன் விருப்பம் போல் செய். உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன். இனி நீ அவர்களை பற்றி கவலையே படாதே. என்றும் அவர்கள் உன்னிடம் கை கட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி நான் உன்னை வைத்திருக்க மாட்டேன். உன்னை தேடி அவர்களை வரவழைப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. விரைவில் உன்னுடைய கவலைகளை நானே தீர்ப்பேன். என்னை நம்பு. நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறுவாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் தாயாகிய எனது பொறுப்பு. உன் அம்மாவாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்தி கொண்டிருக்கிறாய்? அடிக்கடி சொல்கிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியம் செய்கிறாய் தானே? அப்படி செய்யாதே என் தங்கமே. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உன்னுடைய மனபாரத்தை என்னுடைய காலடியில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது என் குழந்தையின் பொறுப்பு. நான் உனக்காக இவ்வளவு செய்யும் பொழுது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் அம்மையே போற்றி போற்றி. ஓம் இஷ்ட தேவதையே போற்றி போற்றி என்று உன் வாயால் நீ கூறு. உனக்கு எப்பொழுதெல்லாம் என் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை சொல்லு. இரவு உறங்கும் பொழுது இந்த மந்திரத்தை கூறிவிட்டு உறங்கு. பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை பார். நாளைய விடியதில் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய். இனிப்புடன் என்னை தேடி என் ஆலயத்திற்கே வருவாய். இது நடந்தே தீரும் தங்கமே. எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன். எதை நினைத்தும் புலம்பாதே. உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பு நீ மகுடமாய் உயரப் போகிறாய். ஆம் குழந்தையே, கோவிலின் கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல உன்னை நான் பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன். யார் யார் உன்னை பார்த்து சிரித்தார்களோ, ஏளனமாக பேசினார்களோ, அவர்கள் முன்பு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அம்மா அம்மா என்று என்னை ஆசையாக அழைக்கிறாய். என்னுடைய பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக நானே இருக்கின்றேன். ஆம் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.